லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். அரசின் சாதனைகளை மக்களிடம் விளக்குங்கள். எம்பிக்களுக்கு பிரதமர் அட்வைஸ். டில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அனைவருக்கும் தேசமே முதன்மையாக கருத வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். எம்பிக்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நாட்டின் நலனுக்காக பாடுபட வேண்டும். அரசின் சாதனைகளை மக்களிடம் விளக்க வேண்டும். இன்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்திய இளைஞர்களின் குரலை கேட்கின்றன. முன் எப்போதும் இல்லாத வகையில் நாடு வளர்ச்சி பெற்று வருகிறது. நமது பொருளாதாரம், பாதுகாப்பு கொள்கை, நலத்திட்டங்கள் எதுவானாலும் ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை பாராட்டி வருகின்றன. பல நாடுகளுடன் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவை இன்னும் உயரத்துக்கு கொண்டு செல்லும் என மோடி கூறினார். பிரதமர் மோடி வீட்டு முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட ராகுல். சிஜேபி போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து பேரணி. நேட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி சிஜேபி எனப்படும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று பார்லிமெண்ட் நோக்கி பேரணியாக சென்ற அவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு மோதல் உண்டானது. தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் போலீசார் அவர்களை கலைத்தனர். இன்றும் போராட்டம் தொடர்கிறது. அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல், பிரியங்கா, காங்கிரஸ் தலைவர் கார்கே மற்றும் எம்பிக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடியின் வீட்டை நோக்கி பேரணியாக சென்றனர். போலீசார் தடுத்தனர். பிரதமர் வீட்டின் அருகே ரோட்டில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கலைந்து போகச் சொல்லி போலீசார் கூறியதை பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்ததால் எம்பிக்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். जब जब मोदी डरता है पुलिस को आगे करता है. जब जब मोदी डरता है संसद की अब जैसे मत करो यार करो उनको सीट पार्टी के चीफ खुद कह रहे बैठने सरकार की कमी है. இது பற்றி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் எம்பி, எந்த பொறுப்பையும் ஏற்கவோ பார்லிமெண்டில் விவாதிக்கவோ அரசு விரும்பவில்லை. இளைஞர்கள் எதிர்காலத்தை சீரழித்ததற்காக பிரதமர், உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ராகுல் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிஎம் விஜய் மீதான தேர்தல் வழக்கு ஹைகோர்ட் விசாரணையில் திருப்பம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் முதல்வர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். பின்னர் திருச்சி கிழக்கில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். அங்கே 1,20,365 வாக்குகள் பெற்றிருந்தார். 53,715 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் 66,650 வாக்கு பெற்றிருந்தார். இந்த நிலையில் முதல்வர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் மற்றும் தொகுதி வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் வழக்கு தொடர்ந்தனர். திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் தாக்கல் செய்திருந்த வழக்கில் வேட்புமனுவில் முதல்வர் விஜய் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளார். வேட்புமனுவின் ஒரு பகுதியில் 3.44 கோடி வருமான வரி நிலுவை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே மனுவில் இன்னொரு பகுதியில் அரசுக்கு எந்த நிலுவைத் தொகையும் இல்லை என முரண்பாடாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து விவரங்கள் மற்றும் வழக்குகள் விவரங்கள் முறையாக தெரிவிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதிக்கு நிர்ணயித்த 40 லட்சம் செலவு வரம்பை விட பிரச்சாரத்திற்கு பல மடங்கு அதிக செலவு செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தின் போது குழந்தைகளிடம் உணர்ச்சி பூர்வமாக பேசி அவர்களை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியுள்ளனர்.
எனவே விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று சேகர் தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு ஹைகோர்ட் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் ஆர் டி சேகர் தரப்பில் வக்கீல் ரிச்சர்ட்சன் வில்சன் ஆஜரானார். வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள தமிழக முதல்வர் விஜய் தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் சென்றடையவில்லை என தெரிவித்தார். இதையடுத்து முதல்வர் விஜய் தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். காவிரி வைகை குண்டாறு திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுங்க. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட ஊழியர்கள் பணிக்காலத்தை நீட்டிக்க அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தின் நில எடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் பணிக்காலம் கடந்த டிசம்பருடன் முடிந்துவிட்டது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க கோரியும் இன்னும் அரசாணை வழங்கப்படவில்லை. இதனால் ஊழியர்களுக்கான ஊதியம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான ஊதியம் மற்றும் இதர செலவுகளுக்கு தேவையான 66.52 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்படவில்லை. ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஊழியர்கள் பணிக்காலத்தை நீட்டித்து நிலுவை ஊதியத்தை அரசு உடனே வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அண்ணாமலையிடம் அதிரடியை எதிர்பார்க்கும் இளைஞர் கூட்டம். பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை துவங்கியுள்ள வேத லீடர்ஸ் அமைப்பில் நிர்வாகிகள் நியமிக்கப்படாததால் அதில் இணைந்தவர்களிடம் தடுமாற்றம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அமைப்பில் இணைந்தவர்கள் கூறியதாவது: வேத லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தும்படி அண்ணாமலை உத்தரவிட்டார். தமிழகம் முழுவதும் அமைப்பில் இணைந்தவர்கள் ஆங்காங்கே ஒன்று சேர்ந்து மாரத்தான், பேரணி என விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினர். ஆனால் அவற்றை ஒருங்கிணைக்க நிர்வாகிகள் இல்லாததால் அந்த நிகழ்ச்சிகள் மக்கள் கவனத்துக்கு செல்லவில்லை. அதேபோல் அமைப்பில் 50 லட்சம் பேரை இணைக்க அண்ணாமலை இலக்கு நிர்ணயித்தார். அவர் அழைப்பு விடுத்த ஜூன் 12ஆம் தேதி ஒரே நாளில் 12 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்தனர். அதன்பின் உறுப்பினர் சேர்க்கை குறைந்துவிட்டது. நகரங்களில் அண்ணாமலையை அறிந்தவர்கள் உறுப்பினர்களாக இணைந்துவிட்டனர். கிராமங்களில் உள்ளவர்களை இணைக்க கீழ்மட்ட அளவில் நிர்வாகிகள் இல்லை. எனவே உறுப்பினர் சேர்க்கையை ஒருங்கிணைக்கவும் நிகழ்ச்சிகள் நடத்தவும் நிர்வாகிகள் அவசியம். மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய அளவில் நிர்வாகிகளை நியமித்தால் அவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்வர். அண்ணாமலை அதிரடி அரசியல் செய்யாமல் நாகரிக அரசியல் செய்வதையும் மக்கள் ரசிக்கவில்லை. கட்சி துவங்க காலதாமதம் ஏற்படும் என்பதும் உறுப்பினராக சேர்ந்தோரிடம் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதை போக்க நிர்வாகிகளை நியமிப்பதோடு அதிரடி முடிவுகளை அண்ணாமலை எடுக்க வேண்டும் என கூறினர். குவைத் நோக்கி பாய்ந்த ஈரான் ஏவுகணைகள், அமெரிக்க படை மீது நேரடி தாக்குதல். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் சமீபத்தில் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் வகையில் அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குவைத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் தாக்குதலில் அமெரிக்க படைகள் பலத்த சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலை ஈரான் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹிமார்ஸ் வகை மிசைல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ள ஈரான் அமெரிக்க ராணுவத்தை பயங்கரவாத படை என கூறியுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு எதிரான தீவிர தாக்குதலில் களமிறங்கியுள்ளதாகவும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் உடனே அங்கிருந்து வெளியேறும்படி இந்திய தூதரகம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் தற்போது ஈரானில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் அங்கிருக்கும் வெளிநாட்டினர் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதால் மேற்காசியாவில் சில தினங்களாக நீடித்த அமைதி சீர்குலைந்துள்ளது. அங்கு மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.